வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக மருந்து இல்லாத மருத்துவ முறையான அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி பல விஷயங்கள் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ப்ரானிக் அக்யூபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வாகாப் சார் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். எஸ், குட் மார்னிங் டாக்டர். ஒவ்வொரு நாளுமே ஒரு விதமான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இல்லை ஹெல்த் டிப்ஸ் இல்லை அக்யூபஞ்சரை பற்றி விழிப்புணர்வு தர மாதிரி பல விஷயங்கள் எங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறீங்க டாக்டர்? ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வியூவர்ஸ்க்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பன்றிக் காய்ச்சல் பற்றின ஒரு நியூஸ் பரவலாக இருக்குது இல்லையா? பொதுவாகவே எந்த நோயாக இருந்தாலும் கண்டேஜியஸ் பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்னும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருந்தால் எல்லாருக்கும் அந்த பாதிப்பு வர்றதில்லை இல்லையா? யார் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ, யாரோட இம்யூன் லெவல் கம்மியாக இருக்கோ அவங்கள தான் அந்த நோய் பாதிக்கும். சரி, அந்த வகையில் இது போன்ற நேரங்களில் ஒரு காய்ச்சல் பரவுது, ஒரு கிருமி தொற்று ஏற்படுது அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே பேசிய அந்த LI11 இந்த முழங்கை விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுக்கும்போது நம்முடைய இம்யூன் லெவல் என்ஹான்ஸ் ஆகும். நம்ம உடம்பில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் அதிகரிச்சுக்கிட்டோம்னா பொதுவாக நமக்கு எந்த பாதிப்புமே வராது. குறிப்பாக இது போன்ற நேரங்களில் நாம் அதை கொஞ்சம் கவனத்துடன் செய்துக்கிட்டால் இது போன்ற பாதிப்புகளிலிருந்து நாம் வெளிவர முடியும். அதோடு கூட இந்த DO14 அப்படிங்கிற இந்த கழுத்துக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை பற்றி பேசணும். குழந்தைகளுக்கு ஜுரம் வரும்போது, காய்ச்சல் வரும்போதெல்லாம் அந்த புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம். அந்த DO14 அப்படிங்கிற புள்ளியிலையும் நாம் அழுத்தம் கொடுத்து வந்தோம்னா இந்த போன்ற பாதிப்புகள் நம்மை அணுகாமல் காத்துக்கொள்ள முடியும். ஓகே. இப்போ இருக்க காலகட்டத்தில் பன்றிக் காய்ச்சல் ரொம்பவே அதிகமாக பரவிட்டு வருது. பன்றிக் காய்ச்சல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கிருமி தொற்றுகள் வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஃபீவர்ஸ் வரும்போது இந்த இம்யூன் சிஸ்டமை என்ஹான்ஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ரெஷர் பாயிண்ட், அண்ட் தென் கழுத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரெஷர் பாயிண்ட் பற்றி டாக்டர் இன்னைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயம் அந்த நோய் தொற்றுலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து முதல் நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேருன்னு எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ மேம், என் பேர் கனி மேம். எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வஹாப் லைன்ல தான் இருக்கார், தொடர்ந்து பேசலாம். எனக்கு உடம்பு வந்து ரொம்ப ஃபேட் போடுது மேம். ஓகே. என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு 23 சார். திருமணம் ஆகலையா? இல்லை சார். ஓவர் வெயிட்டாக இருக்கிறீங்க, வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம் சார். அது நீங்கள் வெயிட் இருக்கிறதுனால யாருமே எனக்கு இப்போ கல்யாணமே இதாங்க மாட்டேங்குது சார். ஓகே. இப்போது உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கீங்கம்மா? இப்போ 69 சார். உங்கள் ஹைட் எவ்வளோ இருக்குது இப்போ? ஹைட் ஆயிடணும் சார். ஓகே. சரி, இப்போது திடீர்னு அந்த மாதிரி எடை கூடிடுச்சா இல்லை குழந்தையிலேருந்தே அந்த மாதிரி இருப்பீங்களா? திடீர்னு இல்லை சார், கொஞ்சம் இதாகவே சின்ன பிள்ளையா இருக்கிறதுல நல்ல ஒருமையாக இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஆக இப்படி இதாகிடுச்சு. சரிம்மா. உங்களுக்கு 17th இப்படி இருக்கு சார். ஓகே ஓகே. மாத விலக்கெல்லாம் ஒழுங்காக இருக்காம்மா உங்களுக்கு? இல்லைங்க சார், அது எப்போது மாதம் 1 மாதம் விட்டு வரும், இல்லைன்னா 2 மாதம் விட்டு வரும், அப்படிதான் சார். சரிங்க. நான் இதெல்லாம் எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, ஒரு உடல் எடை கூடுதல் அல்லது ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. ஓவர் ஈட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான காரணம். அது இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மாத விலக்கு ஒழுங்காக இல்லை, ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இதுதான் உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அடிப்படை காரணம். சரி, நீங்கள் இதில் வந்து 2 விஷயம் ப்ராப்பராக நீங்கள் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் எடையும் குறையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கற்ற மாத விலக்கு இர்ரெகுலர் மென்சுரல் சைக்கிளும் சரியாயிடும். சரி, நீங்கள் இதை 2த்தையும் செய்துக்கிட்டிங்கன்னா தான் திருமண வாழ்க்கை கூட சிறப்பாக இருக்கும். நாளைக்கு திருமணம், தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு குழந்தை தரித்தல், அந்த குழந்தையை ஆரோக்கியமாக ஈன்றெடுத்தல் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மிக மிக பொருத்தமானது. ரொம்ப சிம்பிள், எளிமையாக இந்த சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கலாம். மாதத்தில் ஒரு 3லேருந்து 5 கிலோ வரைக்கும் எடையை குறைக்க முடியும். பட் 63 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய டியூரேஷன் கூட தேவைப்படாது சிகிச்சைக்கு. ஸோ ரொம்ப விரைவான பலன் கிடைக்கும். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால்.
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் அருண் மேடம். நான் ஈரோட்ல இருந்து கால் பண்ணிருக்கேங்க. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் ஒய்ஃப்காக நான் கேள்வி கேட்கணும் மேடம். ஓகே, உங்க ஒய்ஃபோட வயது, அவங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இனிப்புல தான் இருக்காங்க. மேடம், என் ஒய்ஃப் வந்து 32 இயர்ஸ்ங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட்னு சொல்லிட்டுங்க, அவங்களுக்கு ஒரு சிஸ்ட் இருக்கு சார். ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 months பிஃபோர் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிருந்தேன். எண்டோமெட்ரிக் சிஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிருந்தேங்க. சரி. இப்ப மறுபடியும் 4 months கழிச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 3 சென்டிமீட்டர்ல வந்து சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு சார். ஆக்சுவலா இப்ப என்னன்னா மறுபடியும் நம்ம அந்த சர்ஜரிக்காக போகணுமா இல்ல நம்ம மாதிரி மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல அது நமக்கு கியூரபிள் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கேட்டிருக்கேன் சார். வெரி குட் வெரி குட். நீங்க அந்த சர்ஜரி பண்ண டாக்டரை போய் கேட்டிங்களா திரும்ப இதே மாதிரி இருக்கு என்ன பண்ணலான்னு? நான் கேட்டேங்க சார். ஆக்சுவலா வந்து அவங்க சர்ஜரிக்கு பிஃபோராவே அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இது ரிகரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். எண்டோமெட்ரிக் சிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கியூர் கிடையாது. உங்களுக்கு அந்த டைம்ல வந்து உங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகும், பிளஸ் வந்து அந்த சிஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவோம். பட் ரிகரன்ஸ் வந்து பாசிபிள் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா குழந்தை இருக்கா உங்களுக்கு? இருக்கு சார். ஆக்சுவலா ஒரு பையன் இருக்காரு. இப்போ ஆக்சுவலா சார் இதைத்தான் நாங்க வந்து அந்த மருத்துவ விழிப்புணர்வுன்னு சொல்றோம். இப்போ பாருங்க, ஈவன் அந்த அலோபதி டாக்டர்ஸ் கூட உங்களுக்கு ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சிஸ்டத்தில் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ண முடியும்? எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளத்துக்கு நம்ம சர்ஜரி பண்ணாலும் அது ரெக்கர் ஆகும், மீண்டும் இந்த பாதிப்பு வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராப்பராக கவுன்சிலிங்கில் சொல்லியிருக்காங்க. அப்போது முதல்லயே நீங்கள் வேறு சிஸ்டத்தை தேடி இருக்கணும். இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். எப்போவுமே ஒரு சர்ஜரி மூலமாக நிவாரணம் தேடணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிரச்சனை வந்து மீண்டும் வருமா, ஒரு தடவை சர்ஜரி பண்ணிட்டா அந்த பிரச்சனை அதோட செட்டில் ஆகிடுமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெக்கரிங் நேச்சர் உள்ள எந்த பிரச்சனைக்குமே நாம் வந்து சர்ஜரியை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம். அக்யூபங்க்சரில் வந்து நீங்கள் தாராளமாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ரெக்கரன்ஸ் போன்ற பிரச்சனைகள் கூட இருக்காது. மற்றபடி இருக்கக்கூடிய வேறு சில இதனுடைய தொடர்புடைய சில பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் வெளிவர முடியும். எடுத்ததுக்கெல்லாம் சர்ஜரி அப்படிங்கிறத வந்து நாம் தான் அவாய்ட் பண்ணணும். நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எந்த சிகிச்சை முறை சிறந்தது அப்படிங்கிறத நம்ம பிஃபோர் ஸ்டார்டிங் த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். பட் ஈவன் தென் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு தடவை சர்ஜரி பண்ணீங்க, இப்போ மீண்டும் அது ரெக்கர் ஆகக்கூடியது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நீங்கள் உணர்ந்துட்டீங்க. இனியாவது நீங்கள் இந்த மாதிரி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பிரச்சனைகள் வராது, ரொம்ப சிம்பிளாக உங்கள் மனைவிக்கு நிவாரணம் கிடைக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் செல்வி, தாம்பரத்துலேருந்து கால் பண்றேன். ஓகே செல்வி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வஹாப் இணைப்புல தான் இருக்கார், தொடர்ந்து பேசலாம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங் செல்வி, சொல்லுங்க. சார், எனக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். வந்து ஆமா, என்னோட ஏஜ் வந்து 29 சார். ஆனா 48 kg தான் இருக்கேன் நான். சரிங்கம்மா. மேரிடா? மேரிடு, 2 பேபிஸ் இருக்கு. ஓகேம்மா. அதாவது அதான் இந்த வெயிட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் வெயிட் இருக்கிறதும் பிரச்சனை, அதே மாதிரி அண்டர் வெயிட் இருக்கிறதும் பிரச்சனை. பட் இப்போ வெயிட் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப குறைவான நபர் தான் அந்த மாதிரி எடை குறைவாக இருக்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கா பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை சார், அது மாதிரி இல்லை. பட் ஆனால் ஒயிட் ப்ளீடிங் மட்டும் இருக்குது. ஒயிட் டிசார்ஜஸ் இருக்குது. ஆமாம் சார். ஓகேம்மா. அந்த ஒயிட் டிசார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. நம்ம நிகழ்ச்சியில் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், யூட்ரஸினுடைய அந்த பாதிப்பை நமக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த வெள்ளைப்படுதல். இதை வந்து நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. இது அலட்சியப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் இது ஒரு காமனான விஷயந்தான் அப்படின்ற மாதிரி நாம் அதை விட்டுடுறோம். அப்படி விடாமல் வெள்ளைப்படுதலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றங்கள், உடல் எடை கூடுதல், ஆரோக்கியமான நிலையை நீங்கள் அடைய முடியும். இதற்கு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப பொருத்தமானது. எந்த விதமான மருந்துகளும் தேவையில்லை. நேரில் ஒரு டாக்டரை பார்த்து ஒரு ப்ராப்பராக பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 6 to 12 வீக்ஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், இப்போ அக்யூபஞ்சர் சிகிச்சை முறைக்கு பல நேயர்கள் கால் பண்ணி கேள்விகள் கேட்குறாங்க. ஒபிசிட்டின்னு சொன்னோன்னு வந்துட்டு கர்ப்பப்பையில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அது மாதிரி ஏர் ஃபால்னு கேட்டால் வந்துட்டு கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏர் ஃபாலில் கூட ஆண்களுக்கு தான் கிட்னி, ஓகே, பெண்களுக்கு அகைன் யூட்ரஸ் தான். ஓகே, இது மாதிரி நம்ம ஏதோ ஒரு பாதிப்புகள் சொல்றோம், பட் உடம்புல வேற ஏதோ இடத்துல பாதிப்புகள் இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. இது எந்த விதமான கனெக்ஷனாக இருக்கும்ன்றது பல பேரோட கேள்விகளா இருக்கு. அதை பத்தி ஒன்ஸ் அகைன் டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். டெஃபினட்டாக. அதாவது இப்போ நமக்கு வந்து இப்போ மாடர்ன் மெடிசனில்
எங்கே பிரச்சனை இருக்குதோ அங்கேயே ஆராய்ச்சி பண்ணி பழகிட்டோம். அந்த எண்ணங்கள் நமக்கு ஆழமாக பதிஞ்சிடுச்சு. இப்போ உதாரணமாக ஒரு ஷோல்டர் பெயின் அப்படின்னா நாம் வந்து அந்த ஷோல்டர் ஏரியாவிலேயே எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், அங்கே ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்போம், அங்கே பெயின் சப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இல்லை ஒரு பெயின் கில்லர்லாம் சாப்பிடுவோம். ஆனால் அக்யூபஞ்சர் பார்வையில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நோய் நாடி, நோய் முதல் நாடி. அந்த நோயினுடைய வெளிப்பாடு, அந்த இண்டிகேஷன் தான் ஷோல்டர் பெயின். ஆனால் இந்த வலிக்கான காரணம் வந்து இன்டர்னலாக இருக்கும். நம்ம இதை ஏற்கனவே கூட ஒரு தடவை சொன்னோம். இப்போ நாம் வீட்டில் வந்து நாம் இருக்கிற ஒரு ரூமில் வந்து பவர் இல்லை, லைட் ஃபேன் அங்கே ஒர்க் பண்ணல அப்படின்னும் போது நம்ம இம்மிடியேட்டாக லைட்டையோ ஃபேனையோ மாற்ற மாட்டோம். மெயின் போர்டில் வந்து ஃபியூஸ் போயிருக்கா, எலக்ட்ரிக் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போது ஃபேன் ஓடலை, லைட் எரியலை அப்படிங்கிறது நம்ம ரூமில். அதுக்கான காரணம் எங்கே இருக்குது? ஆக்சுவலி வெளியில் மெயின் போர்டில் இருக்குது. அதை போலத்தான் நம் உடலில் நமக்கு தோன்றக்கூடிய நோய் குறிகள் எல்லாமே வந்து அறிகுறிகள். அதற்கான காரணம் வேறு இடத்துல தான் இருக்கும். ஓகே டாக்டர், அக்யூபஞ்சர் சிகிச்சை முறைகளை பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மருந்து இல்லாத மருத்துவ முறையான அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் சலாவுதீன் வாகாப் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து நீங்களும் ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க பிரியா பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம். ஓகே பிரியா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட டாக்டருக்காக நான் கேட்கறேன். ஓகே, அவங்களோட வயது, அவங்களுக்கான பாதிப்புகள் ரெண்டுத்தையுமே நீங்க தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டாக்டர் வாகாப் இணைப்பில் தான் இருக்கார், பேசலாம். ஓகே, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். அவங்களுக்கு வயது வந்து 20. ஓகே. அவங்களுக்கு வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வந்து தொண்டை கரகரப்பா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து டாக்டர் கிட்ட செக் பண்ணதுக்கு அவங்களுக்கு தொண்டையில நாடியூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஸ்பீச் தெரப்பி பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை, சின்னதா தான் இருக்கு, ஒன்றும் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. நாங்க ஸ்பீச் தெரப்பி பண்ணோம், கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு, பட் ஃபுல்லா கியூர் ஆகல. அக்குபஞ்சர்ல அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? கண்டிப்பா பண்ணலாமா. அக்யூபஞ்சரில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஜென்ரலாக பெண் குழந்தைகளுக்கு, வாலிப வயதில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து நாம் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த மென்சுரல் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, பீரியட் ரெகுலராக இருக்கா, ஒயிட் டிஸ்சார்ஜஸ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற பேராமீட்டர்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும். ஏன்னா பெரும்பாலும் நோய்களுக்கு காரணம் வந்து யூட்ரஸ் எனர்ஜி தான் பெண்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து இது போன்ற எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா துவக்கத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் இது போல் ஒரு எளிமையான சிகிச்சையை மேற்கொள்ளும் போது பிரச்சனைகள் உடனே சரியாயிடும். ஃபர்தர் காம்ப்ளிகேஷனுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ நாம் எடுத்த உடனே ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நான் இப்போ ஹையர் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு எதை சொல்கிறேன்னா, ஒரு சர்ஜரி மாதிரி விஷயங்களை செய்யும்போது சில நேரங்களில் அதனுடைய பின்விளைவுகள் வந்து வேறு சில பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்திடுது. அதனால் இதுக்கெல்லாம் வந்து முதல்ல நீங்கள் அக்யூபஞ்சர் மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கணும். அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு மெத்தடாக அமைய முடியும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு அக்யூபஞ்சர் சிகிச்சை முறைகளை பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர், இந்த அக்யூபஞ்சர் சிகிச்சை முறைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் நீங்கள் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஓகே, அக்யூபஞ்சரை பற்றி நம்ம எவ்வளோ நாள் கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த மருத்துவ முறையினுடைய சிறப்புகள் வந்து இப்போ ஆக்சுவலி பேசிக்கலாக ஐ வாஸ் ப்ராக்டிசிங் சித்தான் ஹோமியோ. ஒரு ட்ரக்லெஸ் சிஸ்டம் எப்படி நோய்களை குணமாக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பல மருந்துகள் கொடுத்து சிகிச்சை வழங்கியும் குணமாகலை. அப்போது மருந்தே இல்லாத ஒரு சிஸ்டம் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும், இல்லை நோய்களை குணமாக்க முடியும்ன்றது வந்து காமனான ஒரு சந்தேகம்தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பேஷண்ட்ஸு பலவிதமான சிகிச்சைகளில் முயற்சி செய்து அதில் பலன் கிடைக்காமல் அல்லது வேறு சில மருத்துவ முறைகளால் கைவிடப்பட்டவர்கள், இனிமேல் உங்களுக்கு பலன் கிடைக்காது, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லப்படுறவங்க நிறைய பேர் வராங்க. அவங்க எங்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ சிம்பிளாக நமக்கு ரிசல்ட் கிடைக்குது, இந்த மருத்துவ முறையே அதிகமாக மக்களை சென்று அடையிறதில்லை அப்படின்னு கேட்பாங்க.
நானும் யோசித்து பார்த்தேன். இதுக்கு என்னென்னா, இப்போ ஒரு தவறான விஷயங்கள் மக்களை வந்து வேகமாக சென்றடையுது. இப்போ உதாரணமாக ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் அப்படின்னு நாம் மேலே பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணுறோம். ஆனால் அதனுடைய விற்பனை அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் மக்களை போய் சேருது. நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஏன் மக்களை போய் சேரலை அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு சொந்தமான சில விஷயங்களுக்கு வந்து நாம் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. நீங்கள் யார்கிட்ட போய் ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க. தமிழில் எத்தனை எழுத்துக்கள்னு கேட்டு பாருங்கள். ஒரு மன தயக்கம் வரதான் செய்யும். நிச்சயமாக வரும். இதுதான் நம்முடைய நிலை. இது மாறிட்டாலே நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துன்னு ஒரு 10 பேரை கேளுங்க. எத்தனை பேர் சொல்கிறாங்கன்றதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேருமா, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் சுகுணாங்க. எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நான் குமாரபாளையத்திலிருந்து கால் பண்றேங்க. ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹலோ ஹலோ, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக. ஓகே, அவரோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். தொடர்ந்து இருமல் வந்துட்டே இருக்குதுங்க. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா நீங்கள்? அம்மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேம்மா. டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. சொல்லுங்க. ஓகேம்மா, உங்க கணவருக்கு வந்து தொடர் இருமல் இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. உங்க கணவருக்கு தொடர்ந்து இருமல் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நாங்க நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. எவ்வளவு நாளா அந்த மாதிரி இருக்குமா? ஹலோ, ஒரு 5-6 வருஷமா இருக்குதுங்க. ஓகே, அப்போ நீங்க நிச்சயமா நேர்ல வந்து டாக்டரை பார்க்கணுமா? ஓகே, தற்சமயம் இருமலை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்முடைய நடுவிரலினுடைய இந்த முதல் பகுதி, இந்த எலும்புல அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா டெம்பரவரியாக அந்த இருமல் வந்து கண்ட்ரோல் ஆகும், ஈவன் ஃபார் ஊஃபிங் காஃப். ஆனால் அவருக்கு வந்து நேரில் நம்ம அவரோட எனர்ஜி லெவல்ஸ் டயக்னோஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா 5-6 வருஷமாக இருக்கிற பிரச்சனைக்கு வந்து நம்ம ஓவர் ஃபோன் ஒரு பதில் சொல்ல முடியாது. நேரில் அவரை நம்ம பார்க்கணும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர், நீங்க எது கால் பண்றீங்க? என் பேர் நான் வேலூர்ல இருந்து பேசுறோம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வஹாப் இணைப்புல தான் இருக்கார், பேசலாம். என் வயது 28ஆவது, 90 இருக்கேன். எனக்கு 3 பசங்க. ஆபரேஷன், குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டேன். சரி, வெயிட் குறைய மாட்டேங்குது, ஆனா முடி கொட்டிக்கிட்டே இருக்கு சார். சரிம்மா, நீங்கள் வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. உங்களோட அந்த யூட்ரஸ் ரிலேட்டட் பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே, நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய எடையும் குறையும். டாக்டரோட அட்வைஸை எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராப்பர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 முதல். இந்த ப்ராப்ளம்லாம் இல்ல, மாதவிடாயெல்லாம் கரெக்டா வருது. சரிங்க. மாசம் ஆனா முடியும் வந்து கம்மியாயிட்டே போகுது. வெயிட் 90 தான் இருக்கு. 1 வருஷமா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மாதவிலக்கு இல்லை, மாதவிலக்கு மாதம் சரியான தேதியில் வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் எத்தனை நாட்களுக்கு வருது, இடையில வெள்ளைப்படுதல் இருக்கா, இது போன்ற பிரச்சனைகளையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேரு, நீங்க எங்க கால் பண்றீங்க? சோழிங்கல்லூர். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் ஹஸ்பண்டுக்காக. ஓகே, அவரோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்கார். ஓகே, 30 வயசு ஆகுது. ஐடில ஒர்க் பண்றாங்க. ஆக்சுவலா 2 months பிஃபோர் வந்து கிப்ல பெயின் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க டாக்டரை செக் பண்ணும்போது ஓகே, அதுல வேற எந்த பிரச்சனையும் இல்ல, பிசியோதெரபிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா போதும். நாங்க எடுத்தோம். அதுக்கப்புறம் பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு, நாங்க விட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு 10 days பிஃபோர்ல இருந்து அந்த பெயின் வந்து கிப்ல இருந்து அந்த பெருவிரல் வரைக்கும், கால் பெருவிரல் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சா பெயின் இருக்கு அப்படின்னாங்க. வீட்லயே சும்மா அந்த அரிசிய சூட வறுத்து ஒத்தடம் கொடுத்தோம். ஆனா இது வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? இது வேற ஏதாவது ஒரு இருக்கலாம். ஸ்பைனல் கார்டோட அடிப்பாகம், அந்த லம்பார் ரீஜியன்ல வந்து ஏதாவது கம்ப்ரெஷன் இருக்கலாம். அது நரம்புகளில் அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த வலி கால்களில் பரவலாம். ஸோ நேரில் நீங்கள் அவரை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம அவரை டயக்னோஸ் பண்ணி அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன நிவாரணம் தர முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ அந்த வலி இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு,
இடுப்புல இருந்து கால் பாதம் வரைக்கும் வலி பரவுது அப்படின்னும் போது டெஃபினட்டாக நீங்கள் நேரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மருந்து இல்லாத மருத்துவ முறையான அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இந்த சிகிச்சை முறைகளை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இன்னும் பல பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, மருந்து தேவையில்லை, அண்ட் தென் ஈஸியாக வந்துட்டு டயக்னோஸ் பண்ணிட முடியுது, ஒரு நாடிகளை செக் பண்ணும் போதே நமக்கு எந்த விதமான நோய்கள்ன்ற தெரிஞ்சிருதுன்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயம், நாடிகளை வச்சு மட்டும் இல்லை, ஒரு கிராஃபும் இப்போ புதுசாக வந்திருக்கு, அந்த கிராஃப் டெக்னாலஜி நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். ஆமாம், நாடி பரிசோதனை தான் அக்யூபஞ்சரில் வந்து டயக்னோசிங் டூல். உலக அளவில் இந்த மருத்துவ முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டயக்னோசிங் மெத்தட் வந்து பல்ஸ் தான். நாடி பரிசோதனை மூலமாக துல்லியமாக பிரச்சனை என்ன, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, இன்னொரு இடத்துல அதுக்கான காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த காரணத்தை கண்டறிவதற்கு இந்த நாடி பரிசோதனை உதவும். இதுக்கு வந்து ஏன் நம்ம அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாடி பார்க்கும்போது பிரச்சனையை அந்த ஹீலர் சிகிச்சையாளர் உணர்ந்து அந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து சிகிச்சை கொடுப்பார். பட் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவநாகரிக உலகத்தில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் தேவைப்படுது. ஏன்னா அவங்க எலோபதி ட்ரீட்மெண்ட்டில் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு பரிசோதனை பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நார்மல் ரேஞ்ச் இவ்வளோ இருக்குது, எனக்கு இவ்வளோ இருக்குது, இதை குறைக்கணும். அவங்களுடைய ஃபிசிக்கல் கண்டிஷனை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. நம்முடைய டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் நார்மல் ரேஞ்சுக்குள்ளே இருக்குதா அல்லது அதை நார்மல் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபடுறாங்க. இதில் நிறைய கான்ட்ராவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பேசலாம். பட் இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதால பல்ஸ் டயக்னோஸ் பண்ணால் என்ன ரிசல்ட் நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதை ஒரு கிராஃபிக்கல் பிரிண்ட் அவுட்டாக பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற 12 ராஜ உறுப்புகள், ஹார்ட், லிவர், லங்ஸ், கிட்னி போன்ற 12 உறுப்புகளினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3 நிமிடங்களில் நாம் அசஸ் பண்ண முடியும். அதை பேஷண்ட்டே பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதுக்காக இந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டெக்னாலஜி வந்து விண்வெளி வீரர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி. அது இப்போ ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. ஓகே டாக்டர், இன்னைக்கு இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக அக்யூபஞ்சர் சிகிச்சை முறைகளை பற்றி பல விஷயங்கள் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டாக்டர். தேங்க்யூ. இந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் நேரலையில் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேற ஒரு துறை சார்ந்த சிறப்பு மருத்துவரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.